பாக்கியம் போதும் ஜெயிக்கிறது. கடும் உழைப்பு, இறை பக்தி. உழைப்பு நாலு பக்கமும் பிரிஞ்சு போகாத, அல்லது காசு சம்பாதிக்கணும்னு கீழே இறங்காத, ஒரு கனமா சைட்டா கம்பீரமா, அதான் ரொம்ப முக்கியம். உழைப்பு கம்பீரமா இருக்கணும். 10 மூட்டை அடிக்க வச்ச 10 ரூபா கொடுத்தா, 20 மூட்டை அடிக்க வச்ச 25 ரூபா கொடுத்தா அப்படிங்கிறதுல இருக்க திருப்தி வேற விதமா சம்பாதிக்க வராது. இப்படி இந்த கடும் உழைப்பு வேணும்னா இறை பக்தி வேணும். இறை பக்திங்கிறது பணிவு. பணிவுக்கு அடிப்படை பயம். ஐயோ தப்பா கால வச்சிடக்கூடாது, யாரையும் மெரிச்சிடக்கூடாது, யாரையும் நோவு பண்ணக்கூடாது, ரொம்ப பேராசப்படக்கூடாது அப்படிங்கிற பயம் பணிவு கொடுக்கும். இந்த பயமும் பணிவும் சேர்ந்தா ஒரு சின்ன திகைப்பு வரும். என்ன நடந்திருக்கு, ஒரு ஆதாரம் என்னமோ தவறு பண்ணிட்டு இருக்கா, குடிச்சு கீழே தரா, கொண்டாட்டி அடிக்கிறா, கொஞ்சம் சரியா இருக்குமே, எப்படி இது அப்படின்னா வேற என்னமோ வேற ஏதோ ஒண்ணு நகிட்டு. எங்க இருந்தோம், எங்க வந்திருக்கோம், என்ன நகிச்சு. நான் கேட்டேன், யோகினா சொல்றேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன், இது கடவுள் எங்க கேட்டேன். உன்னை யாரு ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சா, நீ பண்ண. இந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கே இறைதான் காரணம். ஏன் மற்றவெல்லாம் பண்ணல? ஏன் தெரிஞ்ச இடத்துல நல்லா காசு கொடுக்குற, ஏன் போய் சொல்றான், ஏமாத்துறான், ஏன் சோம்பலா இருக்கான்? கூட 2 வேலை இழுத்து போட்டு செய்ய புத்தி உனக்கு எப்படி வந்தது? How many hours you are sleeping, Bhagwan? 4 hours, Bhagwan. The other time I am working. That's the beauty of it. That's life. தூங்குறியே, நீ வேலை செய்யறியே, தூங்குற நேரம் கம்மி, சாப்பிடுறது கம்மி, பேசுறது கம்மி, அரட்டை அடிக்கல, என்ன ஹிந்துல என்ன போட்டிருக்கான். எத்தனை ஜென்மங்கள் இப்படி வாழறது, வெறும் அரட்டன்னு. ஆனா கடும் உழைப்பு இருக்கே, இந்த கடும் உழைப்புக்கு காரணம் இறை பக்தி. இந்த கடும் உழைப்பு என்ன பண்ணும், ஜெயிப்புக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றி வந்த உடனே யோசனை பண்ணி, இது இல்ல, இது இறைவன் கொடுத்தது, இது கடவுள் கொடுத்தது, இது குருவுடைய கிருப்பை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். கடும் உழைப்பு பணிவை கொடுக்கும், பணிவு கடும் உழைப்பு கொடுக்கும். லிங்க் 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 ஒவ்வொரு கட்டுலாம், ஒவ்வொரு கட்டுலாம். இது சாதாரண சூட்சுமம். நம்முடைய முன்னோர்கள் எளிமையா வாழ்ந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் நல்லது அது வரும், சமாளிக்க தெரியும், சமாளிக்க தெரியும். பையனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணுமே, காசுலயே வரும். பொண்ணு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும், அது ஒரு நாளை வரும். எல்லா விதமான சௌகரியங்களும் வரும். அப்போ உழைப்பு எதை நோக்கி இருக்கு தெரியுமா? இறைப்பணியை நோக்கி போயிடும். நல்லதுதான் சொல்லிட்டு இருப்போம், அதுல இன்னுமா ராம்ஜிக்கு லக்கு. ஒரு கடும் உழைப்பு ஆரம்பிச்சோடனே அது இறைப்பணியோடய ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை கோவில் பத்தி என்ன அழகா எழுதியிருக்காங்க. நீ என் கோவில் கட்டி கொடுத்த, நான் உனக்கு வீடு கட்டி கொடுக்கிறேன் பார். ஒரு மனுஷன் வந்தாருல, அது இறைப்பணி தானே காரணம். இது கொடுப்பன பூர்வ ஜென்ம பந்தம், அப்பா அம்மா ஆசீர்வாதம், மூத்தோர் புண்ணியம், யோகியாப்தமார குடிச்சிருந்ததுனால உண்டான ஒரு சந்தோஷம். ராம்ஜிக்கு அதுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு கொடுப்பன இருக்கு. ராம்ஜி பொண்டாட்டி சரியா அமையலன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணாலும் திதிக்காது. எங்கேயோ ஒரு முக்குல ஒரு வீடு கட்டிருக்கான், கட்டிட்டு ஒண்ணும் இல்ல, 10 வருஷத்துல பாரு சுத்தி முத்து வீடா இருக்கும். நான் வரும்போது வெறும் வயக்காடு சார் சொன்னா அப்படின்னு திகழ்ப்பாங்க. அப்படிதான் வாழ்க்கை இருக்கும். நல்ல மனைவி கட்டிட்டான். நான் சந்தோஷமா இருக்கிறது காரணம் கமலா சாந்தா. கமலா சாந்தா இல்லைன்னாக்க பாரத்குமார்னால எழுதவே முடியாது, சிந்திக்கவே முடியாது. ராஜகோ
உட்காந்துட்டு இதை கொண்டா அதை கொண்டா அதை கொண்டா இவன் பார்த்து பார்த்து ஆண்டியா இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உள்ளங்கையில் வச்சுட்டாங்கிறதுனால அழகா சிறப்பா போறோம். ராஜி ஆர்ந்தவரில் கோவில் கதவோட நிற்க கூடாது. நாவல் எழுதணும், சத்விஷயங்கள் எழுதணும். எப்படி வீடு கட்டின அப்படின்னு ஆரம்பிச்சாலே ஒரு கதை. ஆல்மோஸ்ட் எப்பியில் அந்த கதை வருது. அப்பப்ப அந்த எப்பியில் வந்து அந்த கதை லேட்டா வருது. கொத்து கொத்தமா ஒரு நாவல். அது ராஜியினுடைய உழைப்பை ஊருக்கு சொல்லு. இன்னும் 100 பேர் உழைப்பாங்க. கோவிலுக்கு போக சொல்றது எதுக்கு? நான் இந்த கோவிலுக்கு போறேன், சௌக்கியமா இருக்கேன், நீ போ. ஆட்சிப்படுத்துதல், வழிப்படுத்துதல் ராஜி ரொம்ப அழகா செய்யறாரு. அந்த எழுத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். ராம்ஜி நம்பி அதை எழுதுறாரு. இந்த கோவில் போறதுல நன்னா இருக்கிறாரு. நிதீஸ்வரர் கோவில் போறதுல இந்த நன்னா இருக்கு. நிதீஸ்வரர் நிதி கொடுத்திருக்காரு. என்னோட பேங்க் கிடைக்குமா? பெரிய விஷயம். என்னுடைய நண்பர் ராம்ஜி எனக்கு உதவியாளராக இருந்து இப்படி மிகச் சிறப்பான நிலையில் இருந்திருக்கிற ராம்ஜி பத்திரிகையில ஆசிரியராக இருக்கணும். முழு பத்திரிகையும் கையில் வச்சு நடத்தணும். என்ன பண்ணா ஜனங்களுக்கு உதவி, யாருன்னா என்ன கஷ்டப்படுறா, அவளுக்கு எந்த விதத்துல உதவி அப்படின்னு இடையலாவது சிந்திக்கிறார். அதான் எழுத்து. அதான் எழுத்து. என்ன சொல்லணும், என்ன இல்லை, என்ன இல்லை, வெறும் பனிதான் அரைக்காஞ்ச அரைப்பேட்டை போட்டு அலையிருந்தேன். அண்டாடா இது இல்லடி குழந்தை, இதெல்லாம் போயிடும். ஒரு பிரியாணி தப்பா சாப்பிட்டாக்க பேஜி ஆயிடும். பேஜி ஆயிட்டா போயிடும். ஒரு மாசம் தள்ளி நீ வந்து மாறுதலை காணாக்க செத்துது உடம்பு. அந்த அடக்கு அப்படியே போயிடும். இப்படி திட்டோடா இருக்க தடிக்கு தான் காணும். மோட்டர் பைக்ல இருந்து மோட்டர் பைக் உரசுவான், நீ எங்கேயோ கடத்த அப்படி போறோம். அந்த நினைப்பு வருகிற பொழுது டைம் இல்ல, எழுதிடும். இன்னைக்கு எழுதி என்ன எழுதணும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன எழுதணும், என்ன தவிக்கிறா. நீ உன்னுடைய மாவை நினைச்சிட்டு இருக்காங்க, உன்னுடைய தோலை நினைச்சிட்டு இருக்காங்க, உன் மூக்கு முகவாய நினைச்சிட்டு இருக்காங்க. வேற இன்னொன்று பார்க்கணும், ஒரு நல்ல தலைமுறை பார்க்கணும். ஏன் நீ அழகா இருக்க ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும், ஏன் நீ பலமா இருக்க ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும், ஒரு நல்ல தலைமுறை கொண்டு வரது. இதை வந்து உணர்ந்து செயல்பட்டால் ராம்ஜி மாதிரி ஒரு ஏழை ஸ்டேஜில் பல்வேறு சமர்கள் தாண்டி வந்த வாழ்க்கையோடு திக்கு தசை தெரியாத கடந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான இடத்திற்கு ராம்ஜி வந்துவிட்டார். ஒருவருடைய ஆசீர்வாதம் மென்மேலும் வளரணும், நிறைய எழுதணும், ஊருக்கு உபயோகமா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பின்னாடி வைக்கிற நிலங்கள்லாம் வாங்கி அங்க வீடு கட்டி வாடகை கொடுக்கணும். ராம்ஜி வயசு கழுத்தை நிறைய நகை போட்டு இன்னும் கூட பருமனா பெருசா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். குழந்தை நன்னா படிக்கணும் என்று என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களை சொல்லி ராம்ஜி எல்லாருமே வாழ்த்துறோம். என்ன பிரச்சனை எப்படி இல்லை, என்ன கொஞ்சம் ராம்ஜியா அப்படி ஈடுபாடோட அவர் இருந்திருக்காரு. அதனால கொஞ்சம் ராம்ஜி என்ன பண்ணாலும் சூப்பர் அண்ணான்னு போனதுக்கு ஒரு அப்பாஜி இருக்காரு. என்ன வேணா பண்ணாரு, எல்லாரையும் வெட்டி போடணும் சூப்பர் அண்ணா. இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு நட்பு இல்லை, நிறைய பேருக்கு நல்ல உறவு இல்லை, தனியா பைத்தியமாக கிடக்கிறோம். நிறைய பேர் சுத்தி நல்ல பேர் ஒரு 100 பேர் இருக்கான்னாக்க அது அற்புதமான வாழ்க்கை. அப்பாஜிக்கு ஒரு 100 பேர் கிடைப்பான். அதான் அப்பாஜி சரியா வந்து உட்காந்துட்டாரு, இன்னும் 100 பேர் கிடைப்பான். அப்பாஜி ஒரு நாளைக்கு கம்பீரமா நிற்பார். ஒரு 50 வயசுல அவர் ஒரு குருவா நிற்பார். ஏன்னா ஒரு நல்ல மனிதர்கள் மடைக்கிற மாட்டார்ல, வழித்துக்க காட்சி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காருல்ல வந்து. ஆக இந்த நட்பு வட்டங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. அற்புதமான உள்ள நுழைவதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள
ஒரு கிரு இருந்தது. நல்லா இருக்கேன். நான் எங்கேயோ ஒரு மூலையில் கட்ட போறான்ல, எனமோ சுத்தி நிறைய வீடுகள் தான் கண்டுபடுறேன். வெற்றி இடமே தெரியல. வெகு சீக்கிரம் இது ஒரு நல்ல நிலப்பரப்பாக மாறும், நல்ல ஊராக மாறும், ஒரு மாநகராட்சியாக மாறும். அப்படி மாற வேண்டும். தீர்காயுஷ்மானாக ராம்ஜியும் அவன் மனைவியும் குழந்தைகள் பெற்ற வேண்டும் என்று யோகிராம் சரத்குமாரை வேண்டிக்கொண்டு, யோகிராம் சரத்குமாருக்கு பிடித்த ஒரு ஜபத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து ராம்ஜிக்கு ஆசீர்வாதமாக பண்ணலாம்.